கொல்கத்தா பிரச்சனைக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுற மத்திய அரசு மிசோரம் பிரச்சனைக்கு காட்டலையே. மிசோரமா, மேகாலயா, மணிப்பூர் எல்லாம் சேர்த்துக்கோங்க. மணிப்பூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய பிரதமரே அந்த சம்பவத்திற்காக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அது மட்டும் இல்ல, அதனாலதான் நான் சொன்னேன், ஒரு குற்றச்செயல் நடக்கிறதுங்கிறது ஒன்று, ஆனால் நடந்ததற்கு பின்பாக அரசாங்கம் அதை எப்படி கையாள்கிறது என்பது முக்கியம். மணிப்பூரோட கேஸ்ல உடனடியாக சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணார். அவங்கள சட்டத்தை முன்னால கொண்டு வந்து இன்னைக்கு வந்து விசாரணை வந்து வேகமா நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணை மேற்கு வங்கத்துல நியாயமா நடக்கலங்கிறது தான் பிரச்சனை. நிர்பயா வழக்குக்கு அப்புறம் தான் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நடந்தது. ஒன்று, நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் த்ரூ மாநிலம் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ண கொடுத்தாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, சிஎம் பாதுகாப்பான மாநிலம்னு சொல்றாரு. நான் இன்று அவரிடம் கேட்கிறேன், நிர்பயா ஃபண்ட்ல எத்தனை வந்து தமிழ்நாட்டில் நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க? ஏனென்றால் பயன்படுத்தாம ஃபண்ட் திரும்பி போயிட்டு இருக்கு. நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்னு உருவாச்சு. அதுக்கு பின்னால குறிப்பாக இளம் சிறார்கள், பெண்கள், அவர்களுக்கு இதுவரைக்கும் சட்டத்துல நீங்க வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் எல்லாமே பாத்தீங்கன்னா தண்டனை வந்து ரொம்ப குறைச்சலா இருந்தது. இப்ப மரண தண்டனை வரைக்கும் சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். போக்சோ வழக்குகள், தனி நீதிமன்றம், இந்த மாதிரி எல்லாம் மத்திய அரசு நிறைய முயற்சிகள் எடுக்குது. இப்ப மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏனென்றால் மருத்துவர்களுக்கு வந்து இரவு நேர பணிங்கிறது கட்டாயமான பணி, அவங்க செஞ்சுதான் ஆகணும். அவங்களுடைய பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்களை யோசிச்சு இருக்காங்க. ஆனா நிச்சயமே நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஜிகர் மாதிரியான ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஒரு மனசாட்சியை உலுக்குகின்ற சம்பவமா இருக்கு. அத கிரைம் நடக்குது, அதுக்கப்புறம் அந்த மாநில அரசு நடந்து கொள்கின்ற விதம், அந்த கல்லூரியினுடைய முதல்வர், அதற்கு பின்னால சம்பவ இடத்திருக்கிற தடயங்களை அழிப்பதற்கு மம்தா கவர்மெண்ட் அவர்கள் எடுத்த முயற்சிகள், இது எல்லாம் சேர்ந்துதான் இன்று பொதுமக்கள் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்க அரசியல் கட்சியில நான் பெங்காலுக்கு எத்தனையோ முறை போயிருக்கேன். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களோட நீதி கேட்டு அந்த நியாயத்துக்காக போராடி இருக்கேன். ஆனால் இந்த முறை கடந்த வாரம் நான் கொல்கத்தா சென்ற போது அரசியல் கட்சிகளுடைய போராட்டம் என்பது தனி, ஆனால் எங்களை விட வீரியமாக மேற்கு வங்கத்து பெண்கள் தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.